بني الإسلام على خمسة أركان في الدين: صوم وصلاة وزكاة حج والشهادتين. شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله، إقامة الصلاة، إيتاء الزكاة، وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا. شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله، لا أعبد في الكون إلا الله ورسولي للبشر هدى. بني الإسلام. نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. എല്ലാവർക്കും പുകഴ്ചയും എല്ലാവരുടെയും அவருடைய ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற ஜெயிசர்களான தோழர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இங்கே போயிருக்கின்ற அனைவரின் மீதும் உண்டாக்குமாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவர்களே, மாணவிகளே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கு உங்களுக்கு வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வை பயந்தவர்களாக நாளை மறுமையிலே அவருடைய அருளும் அவருடைய கருணையும் அவருடைய திருப்பொருத்தமும் நமக்கு தேவை என்ற ஒரே லட்சியத்தோடு நாம் அந்த அல்லாஹ்வுக்காகவே நிறைவேற்றக்கூடிய நல்லவர்களை, நம் செயல்களை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்று அதற்குண்டான நிறைவான கூலியை நன்றியோடு மறுமையிலே வருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நாளை மறுமையிலே சொர்க்கம் என்கின்ற மகத்தான வாழ்க்கையை நன்றியோடு வருவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவிலே ரமலான் பாவ மன்னிப்பு என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய திருவசனம் என்ன கூறுகிறது என்பதை நாமெல்லாம் அறிவது நன்றியது கட்டாய கடமையாக இருக்கிறது. நாமெல்லாம் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமும் சிறப்பும் மகத்துவம் மிக்க இந்த மாதம், இந்த நன்னாட்கள், நன்மையை அதிகமாக பெற்றுத் தருகின்ற இந்த நாட்கள் நம்மை அதிவேகமாகவே கடந்து கொண்டிருக்கின்றன. அந்த நாட்கள் நம்மை விட்டு செல்வதற்கு முன்னால் புத்திசாலிகள், அறிவுடையவர்கள் அந்த
எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். நன்மையை தேடிக் கொள்வதற்கும் நல்லவர்களாக தங்களை மாற்றிக் கொள்வதற்கும் அல்லாஹ்விடத்திலே நமக்கு நன்மையை தேடித் தருகின்ற நற்செயல்களை அதிகமாக செய்வதற்கும் இந்த மகத்தான நாட்களை அதற்குண்டான பருவகாலமாக யார் மாற்றிக் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் அறிவாளி, அவர்கள்தான் புத்திசாலி, அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக ஆகும். காரணம், மனித வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய கால வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே மனிதன் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு அவன் செல்வான், எப்பொழுது அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்பதை யாராலும் திட்டவட்டமாக அறிய முடியாத ஒரு நிலையில் தான் மனிதன் விலகியமாக கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலும் மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்படலாம், தூக்கத்திலும் கைப்பற்றப்படலாம், நினைவிலும் கைப்பற்றப்படலாம், நலவாடி கொண்டிருக்கும் போதும் கைப்பற்றப்படலாம், பறக்கின்ற பொழுதும் கைப்பற்றப்படலாம், பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுதும் கைப்பற்றப்படலாம். இது அல்லாஹ் அறிந்த ரகசியம். இதுதான் மனிதனுடைய நிலை. இப்படிப்பட்ட இயல்பிலே படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதன், இந்த மனிதன் இப்படிப்பட்ட இயல்பில் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த மனிதன் அவன் பாவம் செய்த காரணத்தினால், ஆறில்லா பாவம் செய்த காரணத்தினால் அவன் மண்ணில் தூக்கி எறியப்பட்டார். அதன் காரணத்தினால் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளும் பாவத்தோடு பின்னி பிணைந்தவர்களாக இருக்கிறார்கள். பாவம் செய்கின்ற தன்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். பாவம் செய்கின்ற குணம் இந்த மனிதனோடு இரண்டரை கலந்திருக்கிறது. பாவம் செய்கின்ற இயல்பு இந்த மனிதனிடத்திலே இரண்டரை கலந்திருக்கிறது. எந்த மனிதன் பாவம் செய்யாத மனிதனை பார்க்க முடியாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு ஆதம கத்தாஊன் வ கைரு கத்தாஈன அத்தவாஊன் சொன்னார்கள். ஆதமுடைய மக்கள் எல்லோருமே அவர்கள் பாவம் செய்யக்கூடிய பண்புடையவர்களாக இருக்கிறார்கள். பாவத்திற்கு யாரும் விடுதலை பெற்றவர்கள் அல்ல. காரணம், மனித இயல்பு அப்படி பாவத்தோடு பிடிப்படைந்திருக்கிறது. அதன் காரணத்தினால் அவன் பாவத்திலேயே அவன் முடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இல்லை. அவன் பாவத்தில் பாவப்படம் அவனிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவன் பாவத்தை செய்தே இருக்கிறான். எவ்வளவு பாவம் செய்யலாம், அதை பற்றி யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள், படைத்தவன் கேட்க மாட்டான் என்பதல்ல. பாவ இயல்புடைய இந்த மனிதர்களிலே புத்திசாலி, அறிவாளி யார் என்று சொன்னால், சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், தவறடைக்கக்கூடிய மனிதர்களிலே சிறந்தவர்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து அந்த தவறுக்காக வேண்டி படைத்த இறைவனிடத்திலே வருந்தி அழுது யார் மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்தான் மனிதனிலே சிறந்தவர் என அவர்கள் அவர் சொல்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் எல்லோருமே பாவிகளாகத்தான் இருக்கிறார்கள். பாவிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள், எல்லா விதமான பாவங்களிலும் மனிதன் பின்னி பிணைந்து கிடக்கிறான். நியாயங்களும் அக்கிரமங்களும் தலைவிரித்து ஆடுகின்றன. பகிரங்கமாக செய்யக்கூடிய பாவங்கள் ஒருபுறம், மறைவாக செய்கின்ற பாவங்கள் மறுபுறம். இப்படி மனிதன் தனக்கு தானே தீங்கு செய்து கொள்கிறான், பிற மக்களுக்கும் தீங்கு செய்கிறான். தன் மேல் உள்ள கடமைகளை மறந்து வாழ்கிறான். பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவன் சரியாக செய்யாமல் இருக்கிறான். இப்படி மனிதன் குற்றவாளியாகவே இருந்து கொண்டிருக்கிறான். குற்ற கரைகள் அவனோடு படிந்திருக்கிறது. பாவ கரைகள் அவனிடத்திலே படிந்திருந்து கொண்டே இருக்கின்றன. அவன் பாவமான காரியங்களை செய்ய செய்ய அவனுடைய இதயத்திலே கருப்புள்ளிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. பாவங்கள் கருப்புள்ளியாக அவனுடைய உள்ளத்திலே விழுந்து விழுந்து கடைசியாக அவனுடைய உள்ளம் முழுக்க இருள் சூழ்ந்து விடுகிறது. பாவத்தால் மூழ்கி விடுகிறது. கடைசி கட்டத்திலே அவன் மரணிக்கின்ற நேரத்திலே அவன் அல்லாஹ்வுடைய அழைப்பு பிரார்த்தித்தால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப் போவதில்லை.
அவன் உடலிலே ஆரோக்கியம் தென்புற்றிருக்கின்ற நேரத்தில் அவன் நல்ல சுகமுள்ளவராக, நல்ல தராத்திரம் உள்ளவராக, நல்ல சிந்தனை உள்ளவராக, நல்ல ஆரோக்கியம் உள்ளவராக அவன் இருக்கின்ற காலத்திலேயே அவன் புத்திசாலித்தனமாக உணர்ந்து தான் என்னென்ன பாவம் செய்திருக்கிறோம் என்பதை அறிவுபூர்வமாக அவன் அறிந்து அதை சொல்லி சொல்லி அல்லாஹ்விடத்திலே சொல்லி காண்பித்து அதற்காக வேண்டி மன்றாடி அழுது கண் கலங்கி கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே வேண்டுவானால் நிச்சயமாக அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாராக இருக்கிறான். பாவிகளாக இருக்கின்ற இந்த மனிதன் பாவ கரைகளை கழுவுவதற்கு எங்கும் செல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு மனிதனுடைய பாவத்தை இன்னொரு மனிதனுடைய ரத்தம் அது போக்காது. ஒரு பாவம் செய்த மனிதனுடைய பாவத்தை இன்னொரு மனிதனால் போய்விட முடியாது. பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் ஆச்சரியம் யாருடைய கையில் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அவன் தான் மன்னிக்க வேண்டும். அந்த ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ் அடியார்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணத்தினால், அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால், பாசத்தின் காரணத்தினால் தன்னுடைய அடியார்கள் அவர்கள் நரகம் சென்று விடக்கூடாது. அவர்கள் செய்கின்ற பாவங்களின் காரணத்தினால் அவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. என்னுடைய அடியார்கள், அது எனக்கு விருப்பமில்லை. அவர்கள் மனிதர்கள் எல்லோரும் சொர்க்கத்தான் செல்ல வேண்டும். இருந்தாலும் மனிதன் தானாகவே அவன் தன்னுடைய அந்த முரட்டுத்தனத்தின் காரணத்தினால் தன்னுடைய அழைப்பை அவன் செவியேற்காமல், என்னுடைய அந்த அழைப்பை கேட்காமல், என்னுடைய உபதேசங்களை அவன் புறக்கணித்து வாழ்ந்த காரணத்தினால் அவன் நரகத்திற்கு தள்ளப்படுகிறான். இதுதான் உண்மை. எனவேதான் அந்த ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் மீது இறக்கப்பட்டு உலகத்திலே நாம் வாழ்கின்ற நேரத்தில், அறிவாளிகளாக வாழ்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு அழைப்பு கொடுக்கிறான். நம்மை அவன்பால் அழைக்கிறான். அவருடைய மன்னிப்பின்பால் நமக்கு அழைப்பு விடுகிறான். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே இப்படி காண்கிறான். இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். மனிதர்களே, மூமின்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் விரைந்து வாருங்கள். நீங்கள் ஓடி வாருங்கள், விரைவாக வாருங்கள். இலா ரப்பிக்கும் இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். உங்களுடைய ரப்பினுடைய மன்னிப்பின்பால் விரைந்து வாருங்கள். ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், உன்னை படைத்த இறைவனாகிய நாயனாகிய ரப்பாகிய அந்த அல்லாஹ் இருக்கிறானே, அவன் மட்டும்தான் உனக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும். வேறு யாரும் நீ செய்கின்ற பாவத்திற்காக, அந்த அல்லாஹ்வுக்கு செய்கின்ற பாவங்களுக்காக வேண்டி வேறு யாரும் மன்னிப்பு வழங்கிவிட முடியாது. அந்த அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லை. என்னிடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், என்னிடத்தில் தான் இருக்கிறது. நான் தான் மன்னிப்பதற்கு தகுதியுடையவன். ومن يغفر الذنوب الا الله ومن يغفر الذنوب الا الله. அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் யார் இருக்கிறார்? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனில், ومن يغفر الذنوب الا الله. அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் யார் இருக்கிறார்? அதனால் நான் தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். எனவே மன்னிப்பு என்கின்ற அதிகாரம் என்னுடைய கையில் இருக்கின்ற எஜமானாகிய என்னிடத்திலே நீங்கள் வாருங்கள். அந்த மன்னிப்பு வாசல் உங்களுக்கு திறந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை சொல்கிறார், யா இபாதியல்லதீன குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذُنُوبَ ஜமீஆ. அடியார்களே, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே என்று அழைக்கிறார். வாதிகளே என்று அழைக்கிறார். தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொண்டவர்களே, தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்களே, அறிந்தோ அறியாமலோ பாவம் புரிந்தவர்களே,
அன்புசியும் நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த அருளிலிருந்து அவருடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகிவிடார். ஒரு உண்மையான மூமின், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு மூமினும் அல்லாஹ்வுடைய அந்த கருணையிலிருந்து அவருடைய ரஹ்மத்திலிருந்து ஒருபோதும் நிராசையாக மாட்டார். இன்னஹு லா யயஅஸு மின் ரஹ்மத்தில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன் என்ற அல்லாஹ் சொல்கிறார். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த கருணையிலிருந்து அவனுடைய அருளிலிருந்து நிராசையாகக்கூடியவர்கள் யாரென்றால் இறை நிராகரிப்பாளர்கள் தான். இறை நிராகரிப்பாளர்கள் தான் அல்லாஹ்வுடைய அந்த கருணை அவருடைய அருளுக்கு நிராசையாகிவிடுவார்கள். மன்னிப்பில்லை என்று அவர்கள் நிராசையாகி விலகினப்பட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய அந்த அருள் இருக்கிறதே, அருள் அவருடைய அருள் வாசல் உங்களுக்காக திறந்திருக்கிறது, உங்களுக்காக காத்திருக்கிறது. வா, நீ ஓடி வா, என்னுடைய அருள் வாசலின் பக்கம் வா, என்னுடைய கருணையின் பால் வா, என்னுடைய மன்னிப்பின் பால் வா. நீ எங்கும் செல்லாதே, எந்த மனிதனிடத்திலும் செல்லாதே, வேற எந்த சக்கிடத்திலும் செல்லாதே. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. என்னிடத்தில் வா, நான் உனக்கு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நீ எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் சரிதான், நீ எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் சரிதான், தெரிந்து செய்தாலும் சரிதான், தெரியாமல் செய்தாலும் சரிதான், பெரிய பாவங்களாலும் சரிதான், சிறிய பாவங்களாலும் சரிதான், அதற்காக நீ வா, என்னிடத்திற்கே கையே உன்னுடைய பாவங்கள் அத்தனையினை நான் மன்னித்து விடுகிறேன், பாவங்களை கழுவி விடுகிறேன். எவ்வளவு உத்தரவாதம் இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். இவ்வளவு அருமையான ஒரு உத்தரவாதம். பாவத்திலே குளிர் கிடக்கின்ற அந்த மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா? குறிப்பாக புண்ணியம் பொருந்திய இந்த மாதத்திலே, கண்ணியம் நிறைந்த அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருள் வாசல் அதிகமாக திறந்திருக்கக்கூடிய இந்த நாளை அல்லாஹ் நம்மிடம் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் நம்மிடம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இரவும் அவன் நம்மிடத்திலே நெருங்கி வந்து கொண்டு அவன் கேட்கிறார், என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கோரக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்? என்னிடத்திலே வருந்தி என்னிடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள் உங்களிடத்திலே யார்? என்னிடத்திலே கோரிக்கை வைக்கக்கூடியவர்கள் யார்? என்னிடத்திலே வேண்டக்கூடியவர்கள் யார்? கேளுங்கள், உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றுகிறேன் என்று குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை நோக்கி வந்தாலும் குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். நம்மை படைத்த நாய், நம்மை படைத்த இறைவன் நமக்கு உணவு தந்தான், நமக்கு ஆரோக்கியத்தை தந்தான், நமக்கு கல்வியை தந்தான், நமக்கு செல்வத்தை தந்தான், நமக்கு எல்லா பாக்கியங்களையும் தந்தான். இவை அத்தனையும் தந்திருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் தந்தது மட்டுமல்ல, நாம் தான் அவன் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்றாலும் அந்த வல்ல அல்லாஹ் நம்மை அழைத்து சொல்கிறார், நடியானே வா, உன்னை மன்னிக்கிறேன் வா, உனக்கு சொர்க்கத்தை தருகிறேன் வா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அழைப்பு கொடுத்திருக்கிறார், கொண்டே இருக்கிறார். என்ன சொல்கிறார்? வஸாயிரு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பாகிய அந்த இறைவனுடைய மன்னிப்பின்பால் நீங்கள் வாருங்கள், ஒரு ஜன்னத்தின் சொர்க்கத்தின்பால் வாருங்கள். அல்லாஹ் அழைக்கிறார், சொர்க்கத்தின்பால் வாருங்கள். சொர்க்கம் யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த ரப்பிடத்தில் இருக்கிறது சொர்க்கம், வேற எவருடைய கையிலும் இல்லை. சொர்க்கத்தை யார் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறானோ அந்த இறைவன், அந்த அல்லாஹ் சொல்கிறார், ஜன்னத்தின் சொர்க்கத்தின் வாருங்கள். அது சாதாரண சொர்க்கம் அல்ல, உலகத்தை அனுபவிக்கின்ற இன்பங்களை போன்ற இன்பம் அல்ல. உலகத்திலே தோட்டங்கள், எஸ்டேட்டுகள், சோலைகள், வனஸ்தலங்கள், சுகாதார ஸ்தலங்கள், சுவாச ஸ்தலங்கள், உல்லாச ஸ்தலங்கள்,
என்னெல்லாம் போய்கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்களே அதை போன்ற இடமா? சொர்க்கம் அதை போன்ற தொலைகளா? இல்லையா? அன்புள்ளவர்களே, சொர்க்க வாக்கியம் அது மகத்தானது. அந்த வாக்கியத்துக்கு ஈடான வாக்கியம் உலகத்தில் யாரும் கண்டுட முடியாது. அந்த சொர்க்க வாக்கியங்களை எந்த கண்களும் பார்த்ததில்லை, எந்த காதுகளும் கேட்டதில்லை. அதனுடைய வர்ணனையை, அதனுடைய முழுமையான தோற்றத்தை, அதனுடைய முழுமையாக அறிவிக்கின்ற வாக்கியங்களை யாரும் வர்ணித்து கூறிவிட முடியாது. அப்படிப்பட்ட மகத்தான வாக்கியங்கள், மகத்தான வாக்கியங்கள் அடங்கியதுதான் சொர்க்கம். சொர்க்கத்திற்காகத்தான் நாம் பாடுபடுகிறோம். அந்த சொர்க்க இன்பங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வாக்கியங்கள் எல்லாமே எவ்வளவு பெரிய உச்ச பதவிகளை அடைந்திருந்தாலும், உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளவு வாக்கியங்களை அவர் பெற்றிருந்தாலும், அவை எல்லாமே சிற்றின்பங்கள். அதெல்லாம் சிற்றின்பங்கள், அற்ப இன்பங்கள், அற்ப வாழ்க்கை உலகம். திடீரென அவனை காலை வாய்ந்தோம், திடீரென அவனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டுவிடும். அவருடைய சொத்து, அவன் சம்பாதித்தது, அவருடைய வாக்கியங்கள், அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி, அவன் சேகரித்த எல்லாம் ஒரு நிமிஷத்தில் எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடுகிறது. ஒன்று இயங்க முடியாமல் ஆகிவிடுகிறார். இதுதான் மனித வாழ்க்கை. மனிதன் அனுபவிக்கின்ற இன்பம் இதுதான். மனிதன் உலகத்திலே சேகரித்து வைத்திருக்கின்ற வாக்கியம் இதுதான். அவன் தேடிய வாக்கியங்களை அவனால் அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் சொர்க்க வாக்கியம், நம்மை படைத்த இறைவனிடத்தில் நல்லவர்களுக்காக வேண்டி காத்திருக்கின்ற சொர்க்க வாக்கியம், அது சாதாரணமானதல்ல. அன்பு சகோதரர்களே, என் அருமை மாணவர்களே, சிறிய பருவத்திலிருந்து அதற்காக வேண்டி பாடுபடுங்கள். அதற்காக வேண்டி உங்களை பக்குவப்படுத்துங்கள். இல்லாவிட்டால் உலக மாய வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிடும். சிறிய வயதிலிருந்தே நீங்கள் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற லட்சியத்திலேயே நீங்கள் அடியெடுத்து வைத்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அந்த பேரின்பத்தை அடைவதற்காகத்தான் இந்த உலகத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான இன்ப வாழ்க்கை தான் அந்த சொர்க்க வாழ்க்கை. அந்த சொர்க்கத்தின் பால் அல்லாஹ் அழைக்கிறார். ஜன்னத் இன்பம், பேரின்பம். அது ஏதோ ஒரு அறையில 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் பல பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து ஒரு இரவுக்காக வேண்டி தங்குகின்ற ஒரு அறையை போன்ற அறை இல்லை. அந்த சொர்க்கத்துடைய விசாலத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வானம் பூமி அளவுக்கு விசாலமானது, அதை விடவும் விசாலமானது. ஒவ்வொரு நல்லடியானுக்கும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒவ்வொரு மனிதன், அந்த மனிதனுக்கு நாளை அல்லாஹ் தஆலா அவனை ஏற்றுக்கொண்டால், அவருடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டால், அவருடைய நற்செயல்களை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு அடியாராக அந்த இறைவன் அங்கீகரித்து விட்டால், அந்த மனிதனை பார்த்து சொல்லப்படும், இதோ ஒரு கண் முன்னால் காணப்படுகின்ற சொர்க்கம், உன்னுடைய கண் பார்வை எந்த அளவுக்கு எட்டுகிறதோ அதுவரை உனக்குத்தான், நீ அனுபவித்துக் கொள் என்று அவனுக்காக வேண்டி கொடுக்கப்படும். இவ்வளவு பெரிய பேரின்ப வாக்கியம் அந்த சொர்க்கத்தின் பாதிகள் வாருங்கள். அது யாருக்கு சொர்க்கம்? யாருக்கு? எல்லோருமா? மனிதனாக வாழ்கின்ற அத்தனை பேரும் இந்த சொர்க்கத்தை அடைந்து விட முடியுமா? அவன் என்ன தில்லு முள்ளு வேண்டுமானாலும் செய்து கொண்டு, அவன் யாரை வேண்டுமானாலும் கடவுளாக ஏற்று வணங்கிக் கொண்டு, அவன் மனவீழ்ச்சிக்கு அடிமையாகி உலகத்தில் கண்டதை காட்சி கொண்டதை போலவென வாழ்ந்துவிட்டு அவன் மறித்து சென்று விட்டால் அவனுக்கு சொர்க்கம் கிடைத்து விடுமா? சொர்க்கம் அவன் அடைந்து விட முடியுமா? சொர்க்கவாசிகள் இருக்கிற லட்சணங்கள் இல்லையா? சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு பண்புகள் இல்லையா? இருக்கிறது. அந்த பண்பாளர்கள் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும்.
இவ்வளவு மகத்தான வாக்கியம், பேரின்ப வாழ்க்கை, பேரின்ப வாக்கியம். அது யார் அதற்கு அங்கே செல்வார்கள்? யாருக்கு சொந்தம்? அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வஹித்தத்தில் முத்தகீன், வஹித்தத்தில் முத்தகீன். அது முத்தகீன்களுக்காக, இறையச்சமுடையவர்களுக்காக வேண்டி அது தயார் நிலையில் இருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நோம்பை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டார். நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வஹித்தத்தில் முத்தகீன். முத்தகீன் என்று சொன்னால் இறையச்சமுடையவர்கள். யார் அந்த முத்தகீன்களிடத்துல என்ன அடிப்படை பண்புகள் இருக்க வேண்டும் சொர்க்கத்தை செல்வதற்கு? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. பாருங்க, வசனங்கள் படித்து பாருங்கள், குர்ஆனோடு பாருங்கள், குர்ஆனோடு வாழுங்கள். குர்ஆன் உங்களை பக்குவப்படுத்துகிறது. இந்த புனிதமிக்க மாதம், மன்னிப்பருகின்ற மாதம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார் பாருங்கள். யாருக்கு இந்த சொர்க்கம், இந்த மகத்தான பேரின்ப வாழ்க்கை? ஒரு சாதாரண ஒரு அற்ப 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்குவதற்கு 20,000 30,000 கொடுத்து ஒரு இரவை கழிப்பதற்கு கொடுத்து அவன் வாழைதான் அனுபவிக்கிறான். அந்த தொகையை அவன் சம்பாதிப்பதற்காக வேண்டி பல நாட்கள் கஷ்டப்படுகிறான், உழைக்கிறான், கஷ்டப்படுகிறான், தன்னுடைய திறமையை பயன்படுத்துகிறான், சேகரிக்கிறான், வாழ்கிறான், அற்ப வாழ்க்கை அடிச்சாகிறான். இந்த பேரின்ப இன்பத்தை, எல்லையற்ற வாக்கியம், எல்லையற்ற பேரின்பம், அதை அடைய வேண்டுமானால் அதற்கு சில பண்புகள் இருக்கின்றன, அதற்கும் சில உழைப்புகள் இருக்கின்றன. அந்த முத்தகீன்கள் யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء. இறைவன் படைத்த நாயன் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வாக்கியங்கள், அந்த நியாமத்துகள், அந்த சொத்துக்கள், அந்த செல்வங்கள், இது அவனுடையதல்ல, இது மனிதனுடையதல்ல. மனிதன் எவ்வளவுதான் சொத்துக்களையும் பாக்கியங்களையும் அவன் சேகரித்து வைத்திருந்தால் அது அவனுடையதல்ல. அதற்கு சொந்தக்காரன் அவன் அல்ல, கடைசி சொந்தக்காரன் அல்லாஹ் தான். காரணம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சென்று விடுகிறான். அடுத்து வாரிசு, அவரும் வாழ்கிறான், அனுபவிக்கிறான், சென்று விடுகிறான். அடுத்த வாரிசு, இப்படியே உண்டோடி கொண்டு இருக்கிறது. யாருக்குத்தான் சொந்தம் இந்த பூமி? யாருக்குத்தான் சொந்தம் இந்த பூமியிலுள்ள வாக்கியம்? அவன் சொந்தமாக்கிக் கொண்ட அத்தனையும் அவனால் அனுபவிக்க முடியுமா? எவ்வளவுதான் சொத்துக்களும் சுகங்களும் பணங்களும் செல்வங்களும் இருந்தால் அளவுக்கு அதிகமாக அவனால் அதை புசித்து விட முடியுமா? லாபத்தில் அனுபவித்து விட முடியுமா? இல்லை என்று சொல்வதை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியங்கள் இருக்கிறதல்லவா, செல்வங்கள், அது இது என்னுடைய ரப்பிடமிருந்து எனக்கு கிடைக்கப்பட்டது, எனக்கு தரப்பட்டது, இது ஒரு அருள் கொடை என்று நினைத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நேரத்திலும், கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்திலும், எல்லா நிலையிலும் அந்த செல்வத்தை தலைக்கு போக உள்ளதை ஏழை எளியவர்களுக்காக வேண்டி அவன் ஈந்து பருகி அதை கொடுத்து மகிழ்வான். குறிப்பாக ஈகை நாட்கள், இந்த ரமலான் தலை ஈகை ஒதுக்கின்ற மாதம், இரக்கத்தை ஒதுக்கின்ற மார்க்கம், தர்ம சிந்தனையை வளர்க்கின்ற மார்க்கம், பசியை உணர வைக்கின்ற மார்க்கம், நம்மை போன்று கஷ்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கஷ்ட வாழ்கின்ற அந்த மக்களுடைய கஷ்டத்தை உணர வைக்கின்ற மார்க்கம் மாதம். இந்த மாதத்திலே அதிகமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த செல்வத்தை மகிழ்ச்சியாக கொடுக்க வேண்டும். அவனுக்கு கஷ்டம் இருந்தால் கூட அந்த நேரத்திலும் கொடுக்கின்ற பண்புடையவனாக இருக்கிறானே, இது சொர்க்கவாசிகளுடைய அடையாளம். இது சொர்க்கவாசிகளுடைய அடையாளம். இருக்கின்ற பொழுதும், செழிப்பாக இருக்கின்ற பொழுதும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்ற பொழுதும், எல்லா நிலையிலும் அவனுடைய நிதி நிலைக்கு தகுந்தவாறு அதை ஏழை எளியவர்களுக்கு, நல்லவர்களுக்கு மாறி வழங்குகின்ற பண்பு இருக்கிறதே, இது சொர்க்கவாசிகளுடைய பண்பு. அடுத்த பண்பை நினைச்சுவார்கள். எவ்வளவுதான் பெரிய கோபங்கள், கோபதாபங்கள் வந்தாலும் கூட அதையெல்லாம்
உடனடியாக அடக்கிக் கொள்கின்ற ஆற்றல் உள்ளவன். கோபம் அதிகமாக கொத்துக் கொண்டு வருகின்ற நேரத்தில் உடனே அல்லாஹ்வுக்காக அதை அடக்கிக் கொள்கிறானே, இந்த பண்பு எவரிடத்திலே வந்து விடுகிறதோ அது சொர்க்கவாசிகளுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கோபப்பட்டு எதையும் செய்துவிட ஆற்ற காரணத்து புத்தி மட்டும் இருக்கிறார். அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக் கூடாது. ஒருமையை தான் இந்த ரமலான் போதிக்கிறது. ஈகையை போதிக்கிறது, பொறுமையை போதிக்கிறது. அதை தான் வசனத்தில் சொல்றார். சொர்க்கம் பிற மக்கள் செய்கின்ற நமக்கு ஏதாவது செய்கின்ற தவறுகள் குற்றங்கள் அதையெல்லாம் மன்னிக்கின்ற தன்மை உடையவராக இருக்க வேண்டும். யாரிடத்தில் இந்த மன்னிப்பு தன்மை வந்துவிடுகிறதோ அது சொர்க்கவாசிகளுடைய அடையாளம். அல்லாஹ் பாருங்க அடையாளம் சொல்கிறார்கள். மன்னிக்கின்ற தன்மை. ஒருவர் தவறு செய்து விட்டால், குற்றம் செய்து விட்டால், ஏசி விட்டால், பேசி விட்டால் அதற்காக அதே மாதிரி தவறை கொண்டு அவரை சந்திக்காமல் அதற்காக மன்னித்து விடு. நீ நோவு காலத்தில் நீ நோபாளியாக இருக்கின்ற பொழுது யாராவது தவறு செய்து விட்டார், நான் நோவாளி பாரு விட்டுடு என்று சொல்லிவிட்டு போ. இது சொர்க்கவாசிகளுடைய அடையாளம். இவர் செய்கின்ற தவறை, தனக்கு செய்கின்ற அந்த தீமைகளை பெருந்தன்மையோடு மன்னிக்கின்ற பிரார்த்தனை இருக்கிறதே, இது சொர்க்கவாசிகளுடைய அடையாளம். அல்லாஹ் தஆலா கருணையாளர்களை நல்லவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறார். والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم யார் அருவருக்கத்தக்க பாவங்களை தவறான செயல்களை யார் செய்து விடுகிறார்களோ, அறிந்தோ அறியாமலோ குற்றம் செய்த இயல்புடைய மனிதன் என்ற காரணத்தினால் அவனை மிஞ்சி அவன் அறியாமலோ அறிந்தோ பாவங்களிலே ஈடுபட்டு விடுவாரானால், பெரும்பாவங்களிலோ அவுதாலும் அம்புசவும் சிறிய பாவங்களிலே அவன் ஈடுபட்டு விடுவாரானால் உடனே அவன் நம் பாவம் செய்து விட்டோமே, இது அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டதல்லவா, இது ஒரு குற்றமாகி விட்டது என்று உடனே அவன் நினைக்கிறான். உடனே இந்த பாவத்தை உணர்கிறான், தனிமையிலிருந்து உணர்கிறான். ஆனால் இந்த நேரத்தில் நாம் இந்த தவறை செய்து விட்டோமே, இந்த இடத்திலே இந்த குற்றத்தை நாம் செய்து விட்டோமே, இது தவறல்லவா, இது வல்ல இறைவன் தடுத்ததல்லவா, இந்த குற்றத்தை அவன் அனுமதிக்க மாட்டானே என்று அவன் நினைத்து பார்த்து அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறார். யா அல்லாஹ், நான் இந்த தவறை செய்து விட்டேன், இந்த இடத்திலே இந்த நேரத்திலே இந்த மாதிரி ஒரு தவறை இடத்திலிருந்து நிகழ்ந்து விட்டது, அதற்காக நான் வருந்துகிறேன், அதற்காகவே நான் உன்னிடத்திலே பாவமன்னிப்பு கோருகிறேன், அதற்காக என்னை தண்டித்து விடாதே, என்னை மன்னித்து விடு என்று கையேந்தி கேட்கிறார் அந்த அடியான். அதான் அந்த இடத்துல அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், என் அடியானை மகிழ்ச்சி அடைகிறார். அந்த ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி அடை, என் அடியான் பாருங்க, என் அடியான் என்னிடத்திலே கையேந்துகிறான், என்னிடத்திலே வருதுகிறான், என்னிடத்திலே கெஞ்சி கேட்கிறான், ஆனால் என்று அவன் ஆனந்தம் அடைகிறான். ஒரு அடியான் தன் ரப்பிடத்திலே கையேந்தி அவன் மன்னிப்பு கேட்பதை அந்த ரப்புல் ஆலமீன் இறைவன் அதை பெருமையாக மகிழ்ச்சியாக கூட அதை வரவேற்கிறான். அந்த நேரத்தில் அடியானை இல்லவா, என் அடியானை, என்னுடைய அடியானை உன்னுடைய பாவத்தை நான் எல்லாம் வேறு யாரப்பா மன்னிக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். இல்லவா, இந்த பாவங்களை அல்லாஹ்வாகிய அந்த இறைவனை தவிர வேறு யார் மன்னிக்க முடியும்? வலமி சுரு அதாவா செய்த பாவத்திற்காக வேண்டிய அதை பிடிவாரமாக இருக்கக்கூடாது. திரும்ப 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 மீண்டும் பாவங்களிலே ஈடுபட்டுக் கொண்டே இருக்க மாட்டார்கள். ஒரு பாவத்தை செய்திருவார்கள், அதற்காக மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுதலை பெற்று விடுவார்கள், அதிலிருந்து பாவ மீட்சி பெற்று விடுவார்கள். திரும்ப அந்த பாவத்தை செய்கின்ற இயல்புடையவர்களாக அவர்கள் ஆகிட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த தன்மை உடையவர்கள் இருக்கிறார்களே, பாவ மன்னிப்பு கோருகின்ற தன்மை, அல்லாஹ்விடத்திலே அவருடைய சொர்க்கத்தை வேண்டுகின்ற தன்மை, வருந்துகின்ற தன்மை, இப்படிப்பட்ட இந்த தன்மை உடையவர்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்கின்றவர்கள் இருக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களுடைய கூலி என்ன தெரியுமா? இவர்கள் வருந்துகின்ற
இந்த பாவ வீழ்ச்சிக்குண்டான பாவ மன்னிப்புக்குண்டான கேட்பதற்குண்டான கூலி மக்ஃபிரத்துன் அவர்களுக்கு மன்னிப்பு தான். மன்னிப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. நதிகளும் சோலைகளும் உடைய சொர்க்க சோலைகள் அவருக்கு காத்துக் கொண்டிருக்கின்றன. அதில் என்னென்றைக்கும் அவன் நிரந்தரமாக ஆகிறான். குறிப்பிட்ட காலம் கிடையாது. 50 வயது, 60 வயது, 70 வயது. என்னுடைய உம்மத்துடைய அதிகமான உம்மத்திகளில் என்னுடைய உம்மத்திலே உள்ள அதிகமான மக்களுடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடையில் தான் என்றார்கள். இவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நரையை கண்டவர்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டும். எந்த நேரத்தில் உலகை விட்டு போய்விடலாம். பாவமன்னிப்பு அதிகமாக கேட்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதான் இப்படிப்பட்ட நல்லவர்களுக்காக வேண்டி அந்த எல்லையற்ற சொர்க்கம் என்றென்றைக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கிறது. நற்செயல்கள் செய்யக்கூடிய அந்த நல்லடியார்களை சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே உகப்பானவர்கள், அல்லாஹ்விடத்திலே வரவேற்கப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட பேரின்பத்திற்கு, இப்படிப்பட்ட மன்னிப்பை பெற்று பாவக்கரைகளில் இருந்து கழுகப்பட்டு சுத்தமானவர்களாக அல்லாஹ்விடத்திலே போவதற்கு யாருதான் விரும்ப மாட்டார்கள்? எந்த ஒரு நல்லவன் தான் விரும்ப மாட்டான்? பாதியாக படைத்தவரிடத்தில் போக வேண்டும் என்று எந்த மனிதனாவது ஆசைப்படுவாரா? நிச்சயமாக ஆசைப்பட மாட்டான். நான் நல்லவராக போக வேண்டும். என்னுடைய இறைவனுடைய திருமுகத்தை நான் பார்க்கின்ற பொழுது சுத்தமாக பாவத்திலிருந்து மீட்சி பெற்றவனாக, பாவங்கள் கழுகி கழுகப்பட்ட நிலையில் என்னுடைய இறைவனிடத்தில் நான் செல்ல வேண்டும் என்றுதான் ஒரு உண்மையான இறை விசுவாசி ஆசைப்படுவார். அப்படிப்பட்ட பாவ கரைகளில் இருந்து மீள்வதற்குண்டான சரியான ஒரு காரணம் மனிதனுக்கு ரமதானாக இருக்கிறது. இந்த காலத்தை அதிகமாக பாவம் மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே வேண்டி புண்ணியர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் அறிவுகளாக அப்போது கோடி ஆதாரத்தை அன்னி வாழ்வோம் வான் சாயின் முஸ்லிமின் அவர்களுக்கு அஜ்மாயின் முஸ்லிமின் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வ மா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். மகானன் சோழர்களே, இந்த இம்மாவிலே ரமதான் பாவமன்னிப்பு என்ற தலைப்பிலே பரிசுத்த குர்ஆன் அதை பற்றி என்ன சொல்கிறது என்ற ஒரு வசனத்துடைய விளக்கத்தை தெளிவாக நாம் கண்டிருக்கிறோம். அந்த சொர்க்கத்தை அடைவதற்குரிய லட்சணங்கள், பண்புகள் என்னென்ன என்பதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை நாம் தெரிகிறோம். எனவே பாவ வீழ்ச்சி, பாவ மன்னிப்பு அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், நிமிடத்துக்கு நிமிடம் நாம் பாவம் செய்வதே இருக்கிறோம். மனிதன் அவனை அறிந்தோ அறியாமலோ நிமிடத்துக்கு நிமிடம் பாவங்கள் அவனை பாவ புழுதிகள் தெரியாமல் செய்தால் கூட, தெரிந்து செய்யக்கூடிய பாவங்கள் வேற என்றால் கூட இவனை அறியாமலேயே பாவ புழுதிகள் இதெல்லாம் 9 பாவ புழுதி வந்து அவன் ஒட்டிகிட்டே இருக்கு. அதை நம்ம கழுவி தட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த பாவ புழுதி வந்து ஒட்ட தூசி வந்து ஒட்ட தட்டுற மாதிரி இல்லையா, அதை மாதிரி பாவம் அவனிடத்தில் சேர்ந்தே இருக்க அதை தட்டி விடணும். எதை கொண்டு தட்டணும்? எதை கொண்டு தட்ட வேண்டும்? பாவ மன்னிப்பு மூலமாக தட்ட வேண்டும். போகும்போது வரும்போது அல்லாஹ்வுடைய பாவத்தின் பெருட்டே போகும். பஸ்ஸில் போகும்போது பாவம், இங்கே பார்த்தாலும் பாவம், பக்கத்தில் பாவம், அன்னைக்கு பாவம், ட்ரெயினில் போகும்போது பாவம், நடக்கும் போது பாவம், வீட்டில் இருக்கவும் பாவம், வீடு முழுக்க பாவம். எந்த வீடு பாவம் இல்லாமல் இருக்குது? பாவத்தின் அடையாளம் என்ன வீடுகள்ல? பாவத்தின் அடையாளம் டிவியா? அது என்ன சந்தேகம் இருக்கிறது? எடுக்கிறவர்களே சொல்லுகிறார்கள், அதுதான் பாவத்தின் அடையாளம். எந்த வீடாவது பாவத்தின் அடையாளம் இல்லாத வீடு இருக்கிறதா? அவர்கள் தப்பித்தவர்கள். ஏன் பாவத்தின் அடையாளம் வீட்டில் மட்டுமா இருக்கிறது? பாவத்தின் அடையாளம் பாக்கெட்டிலே இருக்கிறது. பாவத்தின் அடையாளம் ஜேபில் இருக்கிறது, கையில் இருக்கிறது. அப்படிதான் இல்லையா? கையிலே இருக்கிற பாவத்தை சுமக்கிறான்.
ஒவ்வொருவரும் எத்தனையோ பேர் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்க கையில. அது கூட எல்லா பாவமும் அடைஞ்சிருக்கு. உள்ள எல்லா பாவமும் அடைஞ்சிருக்கு. தட்டுட்டா பாவம் வெளியே வந்துடும். பாவத்தை சுமந்துக்கிட்டே அடையலாம். சுபஹானல்லாஹ். இப்படி வல்ல காலம் இல்லவா? பாவத்தை சுமந்து விட்டல்லவா மனிதன் அடைகிறான். அப்படியானால் அவனுடைய பாவத்தை இறக்கி வைப்பதற்கு, பாவம் கழுவப்படுவதற்கு என்ன தேவை? பாவ மன்னிப்பு தேவை, பாவ மீட்சி தேவை. அது குறிப்பாக ரமலான் பாவத்தை கழுவுகின்ற மாதம். அதிகளாய் சொல்லலாய்கள் அவர்கள் சொன்னார்கள், இந்த புனிதமிக்கு இந்த மாதம் மாத்திர அதிகமான மன்னிப்பை கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம உஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ரமலானுடைய 2வது பத்திலே அதிகமாக கேட்கின்ற வாக்குகள் சொல்லப்படுகிறது. அல்லாஹும்ம உஃபிர் லனா ذنوبنا وخطايانا. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள், என்னுடைய தவறுகள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து விடு என்று ரமலானை கேட்கப்படுகிறார். குறிப்பாக இந்த நல்லவர்கள் அடைகின்ற பொழுது நீங்கள் கேளுங்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுன், நீதான் மன்னிப்பு, மன்னிப்பின் மொத்த வடிவமாக இருக்கிறாய். துஹிப்புல் அஃவ, நீ மன்னிப்பை விரும்புகிறாய், நீ மன்னிப்பதை நேசிக்கிறாய். ஒரு அடியார் உன்னிடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கின்ற பொழுது நீ ஆனந்தம் அடைகிறாய். என் அடியார் என்னிடத்திலே கையேந்துகிறாய். எனவே பாவனி உன்னுடைய ரப்பே, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று வருந்துங்கள். உடனடியாக மன்னிக்கப்படும். திரும்ப அந்த பாவத்தை செய்யாது. அருமையான சந்தர்ப்பம், அருமையான ஒரு சீசன், அருமையான வாய்ப்பு. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான ஒரு சீசனாக புனிதமிக்க ரமலான் அமைந்திருக்கிறது. இந்த மாதத்திலே பூமிகளாகிய நாம் நமக்காகவும், நம்முடைய சந்ததிகளுக்காகவும், நம்முடைய சமுதாயத்திற்காகவும், உண்மையான நல்லடியார்கள் அத்தனை பேர்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே கையில் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹும்ம உஃபிர் லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات. கேளுங்க, கேட்கவே தெரியலையே சமுதாயத்துக்கு. கேட்க வேண்டாம் என்றே ஆகிவிட்டார்கள். யாரோ ஒரு ஆள் கேட்பாரு, எல்லாரும் என்ன கேட்கலானே தெரியாது. சுயமாக கேட்க வேண்டும். நம் தேவையை நாம் கேட்க வேண்டும். நம் பாவத்தை நாம் சொல்லி அழ வேண்டும். நம்முடைய பாவத்துக்காக அடுத்தவன் அழுவதில் பிரயோஜனம் இல்லை. நம் பாவத்தை உணர்ந்து நாம் அழ வேண்டும். அல்லாஹ் இந்த அழுது நமக்கு முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கு நீ மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கு நீ மன்னிப்பாயாக. அல்-அஹ்யாஇ மின்ஹும் அம்வாத், உலகத்திலே உயிரோடு இருக்கின்ற நல்ல விசுவாசிகளுக்கும் நம்மை விட்டு சென்று விட்டார்களே அந்த நல்லடியார்களான மூமின்களுக்கும் நீ மன்னித்தருவாயாக. அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், கேளுங்கள் தரப்படும். அந்த இறைவன் அல்லாஹ் உண்மையான அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், கண்டவனிடத்திலே கேட்காதீர்கள், தரப்படாது. எனவே அன்புக்குரிய சோழரை, இப்படிப்பட்ட இந்த நல்ல மாதத்திலே, புண்ணியமிக்க மாதத்திலே அதிகமாக அல்லாஹ்வுடைய அருளை கேட்டு, அவருடைய பாவத்தை கேட்டு, பாவ கரைகளிலிருந்து வீழ்ச்சி பெற்றவர்களாக நாளை வறுமையிலே சொர்க்கம் என்கின்ற அந்த பேரின்ப வாக்கியத்தை அடைகின்ற நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிடுவானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை போக்குவானாக. நம் எல்லோரையும் நாளை வறுமையிலே சொர்க்கம் என்கின்ற மகத்தான வாக்கியத்தை கொண்டு சேர்த்தருவானாக. ரப்பனா லா துஆஃபினா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا وانصرنا على القوم الكافرين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله